எல்லா பக்கம் நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்லலாம் அந்த அளவுக்கு மழை கிடையாது. இந்த ஒரு வாரம் 10 நாளாக கொஞ்சம் சாரல் மழையாட்டத்தான் பெய்யுது. ஆனால் இந்த சாரல் மழைக்கே நம்ம வீட்டில் வச்சு விட்ட பிரண்டை செடி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி பிரண்டை சட்னி தான் அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன தொட்டியில் ஒரு சின்ன தண்டாக தான் கொண்டு வந்து வச்சேன். அது இன்றைக்கி இந்த அளவுக்கு நமக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்குது. காலையில் ராகி தோசை சுட்டுக்கலான்ட்டு நைட்டே ராகி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் கரைச்சி மாவை உப்பு போட்டு வச்சுட்டேன். இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அப்படியே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பிரண்டை சட்னி அரைக்கும் பொழுது பார்த்து அரைக்கணும். பிரண்டை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வாய் வந்து மைக்காமல் இருக்கும். பிரண்டை சட்னிக்கு வதக்கி வச்சுட்டு ராகி தோசைக்காக முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்கு வந்தேன். முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், வரமிளகாய், முருங்கைக்கீரை இது எல்லாமே வதக்கி எடுத்து அதை வந்து அந்த ராகி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தோசை வந்து ஊற்றி எடுத்துடலாம். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ராகி மாவில் செய்கிறங்காட்டி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வந்து பிஞ்சு போகிறது அப்படியெல்லாம் இருக்காது. நார்மலாக ராகி தோசை எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியலும் செஞ்சுட்டேன். காலையில் சாப்பாட்டுக்கு ராகி தோசை, தேங்காய் சட்னி, மதியத்துக்கு ஒயிட் ரைஸ், இந்த பிரண்டை சட்னி, பீக்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். நாம் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்குங்காட்டி 2 சட்னியும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் காய் அதிகமாக வேணும் இல்லைங்களா, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். 2 ராகி தோசை தான் எனக்கு வந்து சுட்டெடுத்தேன். டயட்டில் இருக்கும் பொழுது தான் சாப்பாட்டோட அருமை என்னங்கிறதே தெரியுது மக்களே.